வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உங்கள் பேப்பரை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர். உங்களுக்கு எந்த ஆப் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ஸ்கேனர் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டாக இருக்கும், அதனால் வந்து நான் அதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டாக்குமெண்ட் ஸ்கேனர் லிங்க் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே ரெண்டு விதமாக வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஒன்று இங்கே இருக்க கேமரா யூஸ் பண்ணியே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை நீங்கள் ஆல்ரெடி வந்து பேஜ் வைஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுக்கிட்டா இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் செகண்டாக கேலரியை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும். அப்புறம் பேஜ் நம்பர் 1, 2, 3ன்னு எவ்வளோ பேஜ் எழுதிருக்கீங்களோ எல்லாமே எடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு ஷோ ஆகும்போது வந்து ரிவர்ஸில் தான் ஷோ ஆகும். ஸோ லாஸ்ட்லேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறேன். பேஜ் 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்து நான் 10 பேஜ் வந்து இப்போ சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் 11 டன்னுன்னு கேட்குது. ஸோ நம்ம 11 பேப்பர் வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 11 டன்னுன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ பேஜஸ் வந்து உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கிராப் ஆகுது. நமக்கு தேவையில்லாத பேஜெலாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராப் பண்ணும். அப்படி கீழே ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்குது, அதை வந்து டச் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகிருக்கும். இன்கேஸ் கிராப் வந்து ஒழுங்காகலைன்னா கீழே வந்து நீங்கள் கிராப் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து லெஃப்ட்டில் திரும்பி இருக்குது, ரைட்டில் திரும்பி இருக்குது, தலைகீழாக இருக்குன்னா நீங்கள் இங்கே லெஃப்ட் ரைட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 11 பேஜுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அலைன்மெண்ட் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கை வச்சு நீங்கள் மேனுவலாகவே வந்து பேஜஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், 11 பேஜுமே வந்து இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சேவ் ஆகும். சேவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர் ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் மாறி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ஒன்றுமே தெரிலனா இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ஃபில்டர் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபில்டர்லாம் தேவையில்லை அப்படின்னா கீழே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நார்மலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லா பேஜுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலரே வந்துடும். ஸோ நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்களோ அது அப்படியே டிட்டோ அப்படியே வந்துடும், எந்த ஃபில்டரும் வந்து போடாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் 4வது பேஜ் வைக்கிற இடத்துல 5வது பேஜ் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரீஅரேஞ்சுன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ 2வது பேஜ் 1வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ எந்த பேஜ் வந்தால் எங்கே வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொட்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது பேஜஸை டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரீநேம் கொடுத்துக்கலாம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து யூனிவர்ஸில் சொன்னது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை போட்டுட்டு ஐஃபன் சப்ஜெக்ட் கோடு அடுத்து சப்ஜெக்ட் நேமு. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நான் சாம்பிளுக்கு இது எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை ஃபுல்லாக போட்டு ஐஃபோன் அன்னைக்கு எழுதுகிற சப்ஜெக்ட் கோட் 321 விண்டோஸ் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ரீநேம் ஆகிடும். அவ்வளோதான், உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிடிஎஃப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கீழே ஒரு டிக் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கொடுத்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களோட பிடிஎஃப் வந்து சேவ் ஆகிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ன்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் டச் பண்ணி பாருங்கள். பிடிஎஃபோட டோட்டல் எம்பி பார்த்தீங்கன்னா 578 KB தான் இருக்குது. நீங்கள் 15 MB வரை அனுப்பிக்கலாம். ஸோ உங்கள் மெயிலில் 15 MB வரையும் அனுப்பிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் மட்டும் இந்த ஹைலேருந்து கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ எம்பி கம்ப்ரஸ் ஆகும். ஸோ வந்து 15க்கு மேலே இருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. இந்த சேவ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் எங்கே வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது தனியாக எக்ஸாமுக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து இதை யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்கள் மை ஃபைல்ஸ்லேருந்தும் சென்ட் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து கூடவே நீங்கள் அனுப்பலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஷேரை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் எதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். பிடிஎஃபாவா ஜேபக்கான்னு கேட்கும். நீங்கள் வந்து பிடிஎஃபே கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே சைஸ் இங்கே காட்டுது பாருங்கள், 578 KB தான் இருக்குது. இது 15க்கு மேலே போனால் பக்கத்தில் இருக்க கம்ப்ரஸை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ நான் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ உங்ககிட்ட இருக்க எல்லாத்துலேயுமே கேட்கும் எதில் ஷேர் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஜிமெயிலை வந்து கிளிக் பண்ணுறேன். ஜிமெயிலை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பிடிஎஃப் வந்து இங்கே வந்துடும். ஸோ டூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன இமெயில் ஐடி யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது வந்து கொடுக்குறேன்.
ஸோ நான் என்னோடதே வந்து அகைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து உங்களோடதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும். இங்கே வேறு எதுவும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் சென்ட் அமுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அது வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து இமெயில் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக வந்து எல்லா பேஜையுமே ஃபோட்டோ எடுத்து இங்கே உள்ளே போட்டு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். டாக்குமெண்ட் ஸ்கேனர் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.